Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு அல்வா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத காசி அல்வான்னு சொல்வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கிறேன். அதை துருவி வச்சா 1 கப் வந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணியோட சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன். தண்ணி இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு அரை கப் தான் வரும். அரை கப்புக்கு நான் அரை கப் சுகர் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். இதுக்கு முக்கியமாக குங்குமப்பூ தேவை. அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம துருவி வச்ச பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பாயில் ஆகி வரணும். பாயில் ஆகி அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா வெந்து வரணும். இந்த தண்ணியிலேயே அந்த பூசணிக்காய் வந்து நல்லா வேகணும். எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்வா பண்ணும்போது நீங்கள் பக்கத்துலேயே இருங்க, கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி எல்லாமே நல்லா வற்றட்டும். பாருங்க, நல்லா வற்றிருச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் சேர்த்தோன்னே அது மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும். அந்த தண்ணியும் நல்லா வற்றணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா குங்குமப்பூ போட்டு எல்லோ கலரில் கிடைக்கும். உங்களுக்கு எது இஷ்டமோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. இந்தளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் தான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் நெய் போதும். நீங்கள் நிறையா பண்ணுனா கூட கொஞ்சம் நெய் சேர்க்கணும். அல்வானாலே நமக்கு நெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தாராளமாக நெய் ஊற்றி நீங்கள் செய்யுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த அல்வா தனியாக அந்த நெய் தனியாக பிரிஞ்சு வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த குங்குமப்பூ போட்டுறதுனால அந்த ஃப்ளேவரோட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.